ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழுக்கு சங்கம் வளர்த்த பாண்டிய மன்னன் ஆட்சி புரிந்த நமது மதுரையத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிட்டா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவு கொடுங்க. மதுரைக்கு நம்ம வந்தோம்னா சிவகங்கை மாவட்டம் வழியாக நம்ம வந்ததுனால, சிவகங்கை ஒரு வழி வந்ததுனால நம்ம ரிங் ரோடை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. ஸோ இந்த ரிங் ரோடுன்னு பார்த்தோம்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே மொத்தமாக இந்த இடத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த ரோடு நமக்கு மாட்டுத்தாவணியை போய் சென்றடையுது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இந்த ரிங் ரோடு பொறுத்த வரைக்கும் பொதுவாக நிறைய வாகனங்கள் டிராஃபிக் ரொம்பவே இருக்குது. ஸோ நம்ம அந்த ரிங் ரோடை கடந்து அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தோம்னா ஒரு பாலம், அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி வைகையாறு ஓடிட்டுருக்கு. நம்ம போன நேரம் நல்ல மழை பெஞ்சு வைகாத்தில் தண்ணி நிறைய போயிட்டுருந்துச்சு. ஒரு சில காலங்களில் நம்ம போகும்போது பார்த்தோம்னா இந்த ஆறுகள்லாம் ரொம்ப மணல் மேடாக இருக்கும், தண்ணி அங்கங்கே கிடக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைந்த தண்ணி ஓடுற பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு இதமாக இருந்துச்சு. ஸோ நிறைய வாகனங்கள் நிறைய வந்துடுச்சு மதுரையை பொறுத்த வரைக்கும். மதுரை புறநகர் மாவட்டம் அந்த ரிங் ரோடு மதுரை பாண்டி கோயில் ஏரியா அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரோடும் பராமரிப்பு அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல 4 வழிச்சாலை மாதிரி போட்டு 2 பக்கம் டிவைடர் கொடுத்து ரோடுமே நல்லா பராமரித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் ஒதுப்புறமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. நிறைய தொழிற்சாலைகளும் நிறைய காலேஜுகளும் கல்லூரிகளும் நிறையவே இருக்குது. அதை தாண்டி வரும்போது தான் நமது மதுரை ஹைகோர்ட் நமக்கு கண்ணில் படுது. அதை கடந்து இந்த பக்கம் வரும்போது பார்த்தோம்னா பழமை வாய்ந்த நமது மீனாட்சி மருத்துவமனை அங்கே தான் இருக்குது. ஸோ அதை கடந்து தான் நம்ம வரணும் மாட்டுத்தாவணி இடத்துக்கு. ஸோ நிறைய ஆட்டோக்களும் பஸ்ஸுகளும் வாகனங்களும் நிறையவே இருக்குது. மக்கள் கூட்டம் அவ்வப்போது அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ரிங் ரோடெலாம் கடந்து இந்த டிவைடர்லாம் கடந்து மதுரை மீனாட்சி அம்மனை தாண்டி நம்ம நெருக்கி நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு அருகாமையில் வந்துவிட்டோம். அது பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய சின்ன ஹோட்டல்ஸ், பெரிய ஹோட்டல், டெம்பிள் சிட்டி, இந்த மாதிரியான பெரிய லாட்ஜிங் அண்ட் பவுலிங் ஹோட்டல்ஸ் நிறையவே இருக்குது. புது புது ஹோட்டல் நிறையவே இருக்குது. அதே மாதிரி மார்பிள் கிரானைட் கடைகள், ஷோரூம்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க அந்த பக்கம். அதே மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய தங்கக்கூடிய விடுதிகள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு தேவையான எந்த வகையான சாப்பாடு சாப்பிடணுமோ, எந்த இடத்துல நம்ம ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்துட்டு நம்ம பெரிய ஹோட்டல் தங்குறதுக்குமே, அதே மாதிரி சின்ன சின்ன போர்டிங் லாட்ஜ் இருக்குது. அது மாதிரியான இதுகளும் கூட நிறையவே இருக்குது மாட்டுத்தாவணி எத்தாப்பில். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு புறநகர பகுதியிலேருந்து எல்லாம் வரக்கூடிய பஸ் எல்லாமே இங்கே தான் நிறுத்தம் பண்ணி இங்கேருந்து நமக்கு மாநகர பேருந்து ஏறி நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எந்தெந்த இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் நம்ம போக முடியும். மதுரையை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டுகள் கடைகளில் நிறையவே ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தோம்னா ஜிகிருதண்டா கடைகள் ரொம்பவே திறந்துருக்காங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லிக்கு எப்போதும் மக்கள் மயங்காதவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதுரை மல்லி எப்போதுமே ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும். சீசன் நேரத்தில் பார்த்தா ரொம்ப அதிகப்படியான குறைந்த விலையில் கிடைக்கும். ஆனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூக்களும். இங்கேருந்து நிறைய பஸ்ஸுகள் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஏரியாக்கள்லேருந்து வரிசையாக பஸ்ஸுகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி கடைகள்னு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ஹோட்டல், சைவ ஹோட்டல், அசைவ ஹோட்டல், அதே மாதிரி ஜிகிருதண்டா கடைகள், டீ கடைகள், பலகார கடைகள், இந்த மாதிரி நிறைய பழக்கடைகளும், நிறைய சிடி கடைகள், ஹெட்செட் கடைகள், ஃபோன் கடைகள், இந்த மாதிரி கடைகளுமே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறையவே இருக்குது. இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறதுக்கு தனித்தனியான பஸ் நிறுத்தங்கள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எப்போது பார்த்தோம்னா காவல்துறை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும், பக்கத்தில் யார் இருந்துச்சுன்னா சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இருந்தால் அவங்களுடைய கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தனியாக போயிட்டு நம்ம எந்த ஒரு பயமின்றி அச்சமின்றி நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேருந்து இதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக பஸ் நிறுத்தம் கொடுத்து அதாவது அந்தந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு இதுகளுக்கும் நமக்கு மைக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுடைய பராமரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ
வெளிப்புறத்தில் பார்த்தோம்னா நம்ம மாநகர பேருந்தெல்லாம் இருக்குது, உள்புறம் வந்து நம்ம வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அதே பக்கத்தில் வெளிப்புறத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோக்களும் கிடைக்கும். மாநகர பேருந்தில் ஏறி நம்ம பயணம் பண்ணுறதுனாலும் அதில் போகலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஆட்டோவில் போகிறதுனாலும் கூட ஆட்டோவில் போகலாம். ஸோ நம்ம வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்ப நாளமாச்சு போய், ஸோ அங்கே போகலாங்கிற மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து சரையர்காலடி போயிட்டு அங்கே இருந்துட்டு எம்புதூர், சூர்யா நகர் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வழி தான் நம்ம போகணும்னு சொல்லி ஆட்டோக்காரோடு நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தோம்னா நிறைய நம்ம மழை பெஞ்சிருக்கனால சின்ன சின்ன தண்ணிகள் அங்கங்கே கிடக்கு. அதே மாதிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நிறைய கடைகள் வந்துடுச்சு, நிறைய உயரமான கட்டடங்கள் இருக்குது. அதே மாதிரி அரசினர் மாளிகைகள் நிறைய இருக்குது, சின்ன ஹோட்டல்ஸ்களும் இருக்குது, நிறைய வாகனங்கள் இருக்குது. எங்கெங்கே பார்த்தாலும் பார்த்தோம்னா நிறைய சிக்னல் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி கோயிலுக்கு பஞ்சம் இல்லை மதுரையை பொறுத்த வரைக்கும். திரும்புகிற பக்கங்கள்லாம் கோயிலாக இருக்குது. ஸோ நிறைய வந்து சிக்னல், டிராஃபிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த சிக்னல் வந்து பார்த்தோம்னா நம்ம தேவர் சிலை பக்கத்தில் உள்ள சிக்னல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை வந்து பிரம்மாண்டமான ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ அதை கடந்து தான் நம்ம வந்து வைகை மேம்பாலத்துக்கு போகணும். ஸோ அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய டிவைடர் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து 4 வழி பிரியுது. 4 வழி பிரியும் போது அந்த இடம் நமக்கு தெரியலை. ஆனால் நம்ம ரிவர்ஸ் டு இது அந்த பாலத்தை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டிருக்கோம். இப்போ அந்த பாலம் கூட நல்ல விஸ்தாரமாக, ரொம்ப அகலமாக நடந்து போகிறதுக்கான நடைமேடையும் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு இருசக்கர வாகனங்கள் போகிறதுக்கு ஓரமாக லைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பஸ்கள் போகிறதுக்கு ரெண்டுமே ரொம்ப அகலமான பாலமாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பாலம். பாலத்திலேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, நேராக போகும்போது பார்த்தோம்னா அந்த இடதுபுறத்தில் பார்த்தோம்னா நமக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலையும் ஒன்று இருக்குது. மதுரை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்களுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்ப நாளாச்சு போயிட்டு, நாங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஆண்டுகளாச்சு அதுக்கப்புறம் போயிருந்தோம்னு பார்த்தோம்னா, இந்த வாட்டை நீங்கள் முன்னாடிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், கேமரா எடுத்துகிட்டு போகலாம், உங்களுடைய உடைமைகள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு இதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாவற்றையுமே நம்ம செக்யூரிட்டிகிட்ட அங்கே கொடுத்துட்டு நம்ம அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு, ஃபோனுக்கு எவ்வளோன்னு சொல்லி பேமெண்ட் பண்ணணும், நம்ம பேக்கு தனியாக பேமெண்ட் பண்ணணும், ஷூவுக்கு தனியாக, செப்பலுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் நம்ம வெறுங்கையோடு நமக்கு, அதாவது பைசா எடுத்துகிட்டு போகணுமா இல்லை பூஜை பொருள்கள் எடுத்துகிட்டு போகணுமா, இதுகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எங்களுக்கு பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் இது மாதிரி எதையும் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிட்டு ஆசையோடு போகாதீங்க. உள்ளே போனோமா நம்ம சாமி தரிசனம் பண்ணி நிம்மதியாக ஃபோனுங்கன்னு எதுவுமே பண்ணாமல் வைக்காமல் தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர முடியும். மேலமாசி வீதி அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு போனோம்னா ஆட்டோஸ், பஸ்ஸு எதுவுமே அதுக்கப்புறம் உள்ளே போகாது. சின்ன சின்ன சந்துக்களாக தான் இருக்கும். அது 2 பக்கம் பார்த்தோம்னா நிறைய கடைகள் இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி சாமி பொருட்கள் தேவையானது, சாமி படங்கள், பூஜை பொருட்கள், இது மாதிரியான எல்லா வகையான எதுவுமே அங்கே கிடைக்கிது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இந்த பேரிகார்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோலாம் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் கோயிலை நோக்கி போகணும். 4 புறம் வந்து கோயில், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படிங்கிற மாதிரி கோபுரங்கள் இருக்குது. கிழக்கு வாசி இதில் தான் நம்ம வந்து மெயின் கோபுரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கத்தில் தான் போயிட்டு பார்த்தோம்னா முக்கியமான நுழைவாயில் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம வந்து பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகணும். ஸோ 2 பக்கம் பார்த்தோம்னா நிறைய மாலை கடைகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தாமரை பூ வந்து இப்போ வந்து சாமிக்கு, மீனாட்சி அம்மனுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி துளசி மாலையும் கொடுக்குறாங்க. ஸோ 2ம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிட்டு எது வேணுமோ நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கொண்டே நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
ஸோ நல்லபடியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு திரும்பியாச்சு. அதே மாதிரி முடிச்சு போகும்போது பார்த்தோம்னா 2 பக்கம் கடைகள் இருக்குது. நமக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே ஜிகிருந்த கடைகள் இருக்குது. அதே மாதிரி ஜூஸ் கடை இந்த மாதிரியான கடைகள் இருக்குது. பழங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு தேவையான பழங்கள் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே புறப்பட்டாச்சு. அது பக்கத்தில் பார்த்தோன்னா நிறைய ரெடிமேட்ஸ் கடைகள் நிறையவே இருக்குது. துணிமணி கடைகளும் ரொம்ப குறைந்த விலையில் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கடந்து போகும்போது மகாத்மா காந்தி சிலை அந்த இடத்த நம்ம கடந்து போனோம். இப்படி பார்த்தோம்னா நிறைய வந்து மாநகர பேருந்து அது மாதிரி மாநகரத்து அந்த இதுக்குள்ள வந்து நிறைய சிலைகள் இருக்குது, தலைவரோட சிலைகள் இருக்குது. அதே மாதிரி 2 மேம்பாலங்கள் கொடுத்துருக்குறாங்க. வைகை மேம்பாலம் ஒன்று போவதற்கு அந்த பக்கமும் வருவதற்கு இந்த பக்கமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2மே வந்து நல்ல ஒரு பராமரிப்போடு அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கீழே பார்த்தோம்னா நமக்கு தண்ணியை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. நிறையவே தண்ணி மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி கிடக்கு. மேம்பாலத்தை கடந்து போகும்போது கீழே வந்துட்டு பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட சிலையை இங்கே ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ நிறைய வந்து அரசு தலைவர்களுடைய சிலைகள் நிறையவே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பூக்கள், நிறைய வந்து பல மார்க்கெட் இருக்குது, நிறைய பூக்கடை மார்க்கெட்டு இது இருக்குது இந்த பக்கம். அதே மாதிரி ஜவுளி மாளிகைகள், தங்க மாளிகைகள், அதே மாதிரி கடைகள் இருக்குது. சின்ன சின்ன ஹோட்டல், பழக்கடைகள் நிறைய 2 பக்கமும் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து குறைவே இல்லாமல் மதுரை வந்து ரோடு வந்து எல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. நல்லாவே டெவலப் ஆகிருக்காங்க பார்த்தோம்னா. மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து தூங்கா நகரம் சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் போய் இது பண்ணாலும் மதுரையில் சாப்பாடு இல்லாமல் இருக்காது, எப்போதும் கடைகள் திறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான வரலாறுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோக்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஆட்டோ வந்து நம்ம நம்பிக்கை ஏறி போகலாம். ஆட்டோ வந்து அவ்வளோ ஒரு நண்பனாக நமக்கு அவர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. உண்மையிலே எந்த இடத்துக்கு போகணுமோ ரொம்ப அற்புதமாக நல்லா பேசி நம்ம உபசரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தோம்னா சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கு மதுரைக்கு. ஸோ நம்மளும் இந்த ரொம்ப நாளம் கழித்து மதுரைக்கு வந்ததுனால சரி நம்ம சரவணா ஸ்டோருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோக்காரன்ட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மடுதானிக்கு போனால் சரவணா ஸ்டோர் போங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட சொன்னோம். அவரும் அதே மாதிரி போய் அந்த இடத்துல போய்ட்டு நம்மளை இறக்கி விட்டாங்க. சரவணா ஸ்டோரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 3 மாடி 4 மாடி ஏறி இறங்கி பார்த்துட்டோம். நமக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து மாடி தவணைக்கு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு பக்கம் தான் அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊர் பஸ்ஸை தேடி நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறியாச்சு. நாங்கள் போயிருக்கும்போது மதுரையை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி உங்களோட எதிர்ப்பு மீண்டும் எடுத்துக்கிட்டு